மலரும் காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 51. மனைத்தக்க மாண்புடையவள் ஆகி தற்கொண்டான் தகை சான்ற வளத்தக்கால் வாழ்க்கை துணை. மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனைத்து அறத்திற்கு உரிய நற்குண நற்செய்கையான சிறப்பினை உடையவளாகி தன்னை கொண்டவனது வரவுக்கு தகுந்த செலவு செய்து வாழ்பவளே வாழ்க்கை துணைவியாவாள் என்கிறார். அதாவது என்ன அற்புதமாக சொல்லியிருக்க. வாழ்க்கை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வாழ்க்கை துணைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இல்லத்தரசி என்பவள் தன் கணவனினுடைய வருவாய்க்கு ஏற்ற செலவு செய்து அதன்படி வாழ்பவளே இல்லத்தரசி ஆவாள் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அது மட்டுமல்ல, அவர் நல்ல குணங்களும் நல்ல செய்கைகளும் உடையவளாக திகழ வேண்டும். அதாவது அதற்கு மாறாக எதிர் வீட்டிலே உள்ளவன் ஒருத்தன் கந்து வட்டி கொடுத்து அவன் நிறைய சம்பாதிப்பான். கந்து வட்டியில் அது நிறைய அவனுடைய சம்பாதித்து பணம் இருக்கும். அதை வைத்து அவன் ஆடம்பர பொருள்களை வாங்கி குவிக்கிறான். அதை பார்த்த இவள் தன்னுடைய இவனுடைய மனைவி அந்த எதிர் வீட்டுக்காரனைப் போல நம்ம வீட்டிலையும் ஆடம்பர பொருள்கள் வேண்டும் என்று அடம்பிடிக்கக்கூடாது. அப்படி பிடித்தால் வறுமையில் வாட நேரிடும், கடன் வாங்க நேரிடும், வறுமையில் வாட நேரிடும். அதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேலே எப்படிங்க சொல்ல முடியும்? அது அந்த பெண்கள் தான் தெரிஞ்சுக்கிறணும். நம்ம வீட்டுக்காரர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அதில் எவ்வளவு நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி வாழ்ந்தால்தான் அவள் உண்மையான இல்லத்தரசி. இல்லை என்றால் அவள் வாழ்க்கை துணை நலம் இல்லை. அற்புதமாக சொல்லியிருக்கார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.